Good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 3.1 क्वेश्चन நம்பர் 5. அதாவது ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸோட லாஸ்ட் क्वेश्चन இதுதான். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம். இந்த क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி அந்த क्वेश्चन புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமா மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மூணு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணப் போறோம் சால்வ் பண்ணி அதோட x y z என்ற வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். First question நான் read பண்றேன். இங்க ஒரே first sentence தான் எழுதிருக்கேன். பாருங்க. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. அதாவது பாருங்க. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம 5 rupees நோட் பார்த்திருக்கோம். 10 rupee நோட் நம்ம கிட்ட தெரியும். அதே மாதிரி 20 rupees நோட்டும் தெரியும். இப்போ என்னன்னா மொத்தமா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 5 rupees நோட் இருக்கு, 10 rupee நோட் இருக்கு, 12 rupee நோட் இருக்கு. இது மொத்தத்தையும் நம்ம எத்தனை நோட்ஸ் இருக்கு, எத்தனை பீசஸ் ஆஃப் நோட் இருக்குன்னு பார்த்தோம்னா 12 பீசஸ் இருக்கு. அதாவது என்ன மேபி ஒரு 5 10 ரூபாய் தாள் இருக்கலாம். ஓகேவா, ஒரு 5 20 ரூபாய் தாள் இருக்கலாம். இன்னும் ரெண்டு வந்து 5 என்ன சொல்றது 20 rupees தாள் இருக்கலாம். இப்படிலாம் பார்க்கும்போது மொத்தமா நமக்கு இந்த 5 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள், 20 ரூபாய் தாள் டோட்டலா எவ்வளவு தாள் நமக்கு இருக்குன்னா பீசஸ் அதான் மென்ஷன் பண்றோம். 12 பீசஸ்னு சொன்னாங்களா. அப்போ மொத்தம் இது 12 தாள் இருக்கு. அந்த 12 தாளையும் நம்ம வந்து டோட்டலா அதோட வேல்யூ என்னன்னு கவுண்ட் பண்ணா 105 rupees வருது. எவ்வளவு rupees வருது 105 rupees. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 10 5 rupees இருந்தா அதோட டோட்டல் வேல்யூ என்ன 50 rupees. அதே போல மொத்தமா 5, 10 and 20 rupees நோட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததோட மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா 105 rupees இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க கடைசி இந்த क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா find the total number of currencies. அதாவது என்ன மொத்தம் ஒவ்வொரு சார்ட்ஸ் அதாவது என்ன 5 rupeesல எத்தனை நோட் இருக்கு, அதே மாதிரி 10 rupeesல எவ்வளவு நோட்ஸ் இருக்கு, 12 rupeesல எவ்வளவு பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா let the number of 5 rupee notes is equal to என்ன வச்சுக்கலாம் x ன்னு வச்சுக்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். சொல்யூஷன் பாருங்க. let the number of 5 rupee notes 5 rupee notes எழுதிட்டேன் is equal to x. அதாவது x number of 5 rupee notes இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதே போல number of 10 rupee notes நோட்ஸ்க்கான 10 rupee currencies கூட எழுதிக்கலாம். நோட்ஸ்ன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் கரன்சிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ கரன்சிஸ் நம்ம எழுதிக்கலாம். அதே போல நம்பர் ஆஃப் 10 rupee currencies is equal to y. So similarly நம்ம என்ன பண்ண போறோம் லாஸ்ட் நம்பர் ஆஃப் 20 rupee currencies என்னன்னு வைக்கலாம். currencies is equal to z. So x number of 5 rupee notes, y number of 10 rupee notes and z number of x number of 5 rupee notes, y number of 10 rupee notes and z number of 20 rupees notes இருக்கு. So what is the value of x y z தான் நம்ம இந்த क्वेश्चनல கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. அப்பனா x plus y plus z அதுதான் என்ன 12. ஏன்னா நமக்கு x எவ்வளவு நோட்ஸ் இருக்கு 5 rupee நோட்ஸ் எத்தனைன்னு தெரியாது, y எத்தனை 10 rupee நோட்ஸ்னு தெரியாது, z எவ்வளவு 20 rupee நோட்ஸ்னு தெரியாது. ஆனா டோட்டலா நம்ம கிட்ட எவ்வளவு கரன்சி நோட்ஸ் இருக்கு 12 பீசஸ் இருக்கு. அப்படினா என்ன அர்த்தம் x plus y plus z is equal to 12. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட அர்த்தம். there are 12 pieces of 5, 10 and 20 rupee notes currencies. அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு 105. கரெக்ட்டா, அதோட டோட்டல் வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 105. அத எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா கவனிங்க பாருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1. ஏன்னா மொத்தம் 12 பீசஸ் இருக்கு. ஓகேவா, இந்த 5 rupee notes, 10 rupee notes and 20 rupee notes என்ன சொல்றது எவ்வளவு பீசஸ் இருக்குன்றது 12 இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா என்ன கண்டுபிடிக்கணும்னா whose total value is 105. அதாவது இவ்வளவு 12 நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 12 பீஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குல்ல, இதோட மொத்த மதிப்பு என்னன்னா நமக்கு வந்து 105 rupees இருக்கு. அப்படின்னா என்னன்னா மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் x rupee notes இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் 5 rupee notes இருக்கு x. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து 10 நம்பர் ஆஃப் 5 rupee notes இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட டோட்டல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க 10 into 5 rupees that is 50 rupees. அதே போல நம்ம என்ன பண்ண போறோம்னா x number of 5 rupees தானே, அப்போ 5 into x அதுதான் என்ன கொடுக்கணும் நமக்கு x into 5 which means 5x. அப்போ இந்த 5xங்கிறது என்னன்னா
அந்த 5 ரூபி நோட்ஸ் மட்டும் எவ்வளவு டோட்டல் வேல்யூ கொடுக்குதுன்றது தான் 5x பிளஸ் அதே போல y நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட்ஸ் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் 10y 10 டைம்ஸ் 10 into y ஏன்னா 10 ன்றது என்னன்னா y ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட்ஸ் சோ y into 10 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து 10 ரூபி நோட்ஸோட டோட்டல் வேல்யூ கிடைக்கும் பிளஸ் கடைசியா z இங்க பாருங்க இந்த z ன்றது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் 20 ரூபி நோட்ஸ் அப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 20 ரூபி நோட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் z வந்து 2 னா 2 into 20 என்ன 40 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் z அப்படின்றது என்னன்னா அந்த அதோட வேல்யூ எவ்வளவு வரும்னா z into 2 that is 2z is equal to ஆன்சர் என்ன 105 இப்போ கவனிங்க இப்போ நமக்கு வந்து இந்த சென்டென்ஸ்ல அதாவது இந்த சென்டென்ஸோட ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அதாவது எப்படின்னா இந்த 12 நோட்ஸையும் அதோட மதிப்பை ஆட் பண்ணனும்னா நமக்கு 105 ரூபீஸ் இருக்கு x into 5 so that is 5x ஓகேவா ஏன்னா x number of 5 rupee notes that is x into 5 which is 5x y number of 10 rupee notes that is 10y z number of 2 rupee notes that is 2z is equal to total value is 105 இப்போ இது என்னன்னா சாரி 2 கிடையாது இங்க என்னன்னா 20 because என்னன்னா இது 20 rupee notes வந்து z நம்பர் இருக்கு சோ அப்ப z into 20 is 2 z is equal to equation number 2 இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு அதனால நம்ம என்ன பண்றோம் இதை எரேஸ் பண்ணிட்டேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிட்டோம் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதியாச்சு இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வந்து சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இப்போ மூணாவது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க when the first two sorts are interchanged in their numbers its value is increased by ₹20 கவனிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் என்னன்னா first two sorts are interchanged அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் இன்டர்சேஞ்ச்னா நமக்கு வந்து முதல்ல 5 ரூபி நோட்ஸ் கமா 10 ரூபி நோட்ஸ் அதுக்கப்புறம் 20 ரூபி நோட்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல क्वेश्चनல ஆர்டர் இப்போ ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் இன்டர்சேஞ்ச்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து x நம்பர் ஆஃப் 5 ரூபீஸ் இருக்கிறது பதிலா என்ன ஆகும்னா x நம்பர் ஆஃப் 10 ரூபீஸா மாறிடும் அதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் அதே மாதிரி 10 y நம்பர் ஆஃப் 10 ரூபீஸ் நோட் என்ன ஆகும்னா y நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸா மாறும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஓகேவா x நம்பர் ஆஃப் 10 ரூபீஸ் நோட்ஸா மாறும்போது இது என்ன ஆகும் இந்த 10 இங்க எழுதுவோம் அப்போ x into 10 is 10x ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் in their numbers அது எழுதிக்க பாருங்க in their numbers இதுதான் உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் in their numbers அதாவது 3 தாள் 5 ரூபாய் இருந்துச்சு 5 தாள் 10 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அது என்ன ஆகுதுன்னா 5 வந்து 3 ரூபாய் தாள் சரி 5 ரூபாய் தாள் இருக்கு 3 10 ரூபாய் தாள் இருக்குன்றது நம்பர்ஸ் அது மாறிடுது அப்படி மாறும்போது இந்த டோட்டல் வேல்யூ என்ன ஆகுதுன்னா இன்கிரீஸ் பை 20 னா 105 plus 20 அத வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும் சோ x number of 10 rupee notes மாறுது அப்ப 10x ஆ மாறிடும் plus y number of 5 rupee notes ஆ மாறிடும் ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு plus அதே மாதிரி என்னன்னா z number of 20 rupees notes வந்து மாறவே இல்ல சோ அத அப்படியே எழுதலாம் சோ 20 into z is equal to it is then the value increase by 20 which means 105 plus 20 புரியுதா இப்போ சோ இப்போ என்ன ஆயிடுச்சு முதல் ரெண்டு சார்ட்டோட number of pieces வந்து increase ஏனா இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு சோ அப்ப என்ன ஆச்சு 10 அதாவது என்ன x number of 10 rupee notes and y number of 5 rupee notes ஆ மாறிடுச்சு அதோட ஆன்சர் என்னன்னா total value increases by 20 இப்போ பாருங்க அதை அப்படியே எழுதிட்டேன் 10x plus 5y plus 20z is equal to 105 plus 20 என்ன 125 this is the equation number 3 இப்போ மூணு ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூணு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதனால அடுத்து நம்ம சம் செய்ய போலாம் இப்போ நமக்கு வந்து மூணு ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு இது ஃபர்ஸ்ட் ஓகே சோ மூணு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு நம்ம மூணு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம் கவனிங்க நான் முதல் ஈக்குவேஷன் எழுதினேன் x plus y plus z is equal to 12 equation number 1 2 and equation number 3 என்ன 10x plus 5y plus 20 z is equal to 125 3 erase பண்ணிட்டோமா கவனமாங்க இப்போ என்னன்னா இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் வேரியபிளுக்கு சேம் கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாத்துக்கலாம் அப்படி பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3யும் சரி ஈக்குவேஷன் நம்பர் 2வும் சரி இந்த 2க்கும் 3க்கும் z ஓட என்ன சொல்றது கோஎஃபிஷியன்ட் என்னன்னா சேம் தட் இஸ் 20 ஆ இருக்கு அப்ப என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 2வையும் 3வையும் எடுத்து z நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்ப எலிமினேட்டிங் z from 2 and 3 அப்ப என்ன பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க பெருசா இருக்குறதால ஃபர்ஸ்ட் நான் 3 எழுதுறேன் சோ 3 which implies என்ன ஆகும் 10x plus 5y plus 20 z is equal to 125 அதுக்கு அப்புறம் 2 எழுதுறேன் ஏன்னா நான் 3 ல இருந்து 2 மைனஸ் பண்ண போறேன்
இங்கேயும் 20z இருக்கு, இங்கேயும் 20z இருக்கு. ஸோ 20z இருந்து இந்த 20z மைனஸ் பண்ணா கேன்சல் ஆகும். அப்போ என்ன பாருங்க இங்க 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 இல்லை 5x plus 10y plus 20z is equal to 105. நீங்க 2 minus 3 நாலும் பண்ணலாம். நான் 3 minus 2 ஏன் பண்றேன்னா நமக்கு வந்து இந்த x ஓட ஆன்சர் வந்து பாசிட்டிவா இருக்கும். அது நெகட்டிவா இருந்தாலும் தப்பு கிடையாது. சோ எப்படினா நம்ம செய்யலாம். நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி செய்யலாம். இப்போ என்ன பாருங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணாதான் இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். சோ மைனஸ் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் ஆயிடும். இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு மைனஸ் ஆயிடும். இந்த சைனே இல்ல அதனால பிளஸ் தான் இருக்கும். சோ மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸும் மைனஸ் திஸ் பிளஸ் ஆல்சோ becomes மைனஸ். இப்போ இதுல இந்த ஈக்குவேஷனை இத சப்ட்ராக்ட் பண்றோம். சோ 10x 5x என்ன 5x 5y 10y என்ன -5y. அதாவது கவனமா பார்க்கணும். இங்க +5 இங்க மைனஸ் இருக்கு. சோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தாலே சப்ட்ராக்ஷன் பண்ணனும். பிகர் நம்பரோட சைன் பண்ணனும். சோ 10 5 என்ன 5. பிகர் நம்பர் 10 அதோட சைன் வந்து மைனஸ். முன்னாடி மைனஸ். சோ -5y 20z 20z gets cancelled is equal to what is 125 minus 105. The answer is 20. ஏன்னா 5 minus 5 0 ஆயிடும். 2 minus 0 2 1 minus 1 0 ஆயிடும். So answer is 20. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் என்னன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4. புரியுதா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு in terms of x and y ல கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்தோம். புதுசா ஒரு ஈக்குவேஷன் z எலிமினேட் பண்ணோம். சோ x and y ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணப் போறோம்? இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணனும் in terms of x and y வேரியபிள்ல. அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷனை 5 வச்சு அந்த 4 உம் 5 உம் எப்பவும் போல நம்ம சால்வ் பண்ணா x ல y கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 3 எடுத்தோமா? இப்போ நம்ம வேற எதெல்லாம் எடுக்கலாம்? சப்போஸ் 1 யும் 2 எடுக்கலாமா? சோ 1 2 எடுத்தா இங்க z க்கு என்ன இருக்கு? 1z. இங்க 20 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதால மல்டிப்ளை பண்ணனும்? 20 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப என்ன ஆகும்னா இது 20z ஆ மாறும். சோ இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனும் சேம் வேரியபிள் மாறும். அப்ப நம்ம செய்யும்போது என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ யூசிங் ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம செய்ய போறோம். சரி இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 5x 5y 20 ஈக்குவேஷன் நம்பர் 4. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சால்விங் அதாவது எலிமினேட்டிங் z from 1 and 2. சோ 1 ல இருந்து 2 ல 1 க்கும் 2 க்கும் z எலிமினேட் பண்ணி x and y ல புது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். அப்படி ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்றேன்? x z ஓட வேல்யூ வந்து இங்க 1 கோஎஃபிஷியன்ட் இங்க 20. சோ மல்டிப்ளையிங் 20 in equation number 1. So 1 into equation 1 into 20. ஒரு ஈக்குவேஷன்ல நான் வந்து ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 20 into x என்ன 20x plus 20 into y 20y plus 20 into z 20z is equal to 20 into 12. 10 into 12 120. So 20 into 12 என்ன ஆகும்? 120 plus 120 is 240. எழுதியாச்சா? இப்போ அடுத்து பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதலாம். ஏன்னா இங்க 20z தான் இருக்கு. சோ அதே சேம் தான் இருக்கு. சோ செகண்ட் ஈக்குவேஷன் சிம்பிளைஸ் என்ன ஆகும் பாருங்க. 5x plus 10y plus 20z is equal to 105. பாருங்க இங்க plus 20z இங்க plus 20z சேம் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்துருச்சு. பட் இங்க சைன் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம மேல இருக்கிறதுல இருந்து கீழ இருக்கிறது என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ சப்ட்ராக்ட் பண்ணா இங்க plus becomes minus, இந்த plus becomes minus, இந்த plus உம் minus ஆகும், இந்த plus உம் minus ஆகும். இப்போ என்ன ஆகுது பாருங்க 20z minus 20z கேன்சல் ஆயிடுச்சு. 20x minus 5x என்ன 15x கரெக்ட்டா? plus 20y minus 10y என்ன 10y is equal to 240 ல இருந்து 105 மைனஸ் பண்றோம். சோ 240 ல 100 மைனஸ் பண்ணா எவ்வளவு? 140. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு 5 மைனஸ் பண்ணனும். கரெக்ட்டா? அப்போ 140 ல 5 மைனஸ் பண்ணா 135. ஈக்குவேஷன் நம்பர் 5. புரியுதா? அப்போ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணி 135 ஆன்சர் வருது. சோ ஈக்குவேஷன் நம்பர் 5 கிடைச்சிருச்சு in terms of variable x and y. இப்போ நமக்கு வந்து அஞ்சாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? எப்பவும் போல ஈக்குவேஷன் 4 யும் 5 என்ன பண்ணனும்? சால்வ் பண்ண போறோம். கரெக்ட்டா? இப்போ பாருங்க நான் இது நாலு இதெல்லாம் நமக்கு இங்க தேவை இல்ல. வேணா x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். நான் அடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரி ஞாபகம் வச்சுக்கலாம்ல x + y + z = 12. கவனமா கேளுங்க 4 உம் 5 இருக்கு. இப்போ 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ணனும். இங்க -5 இருக்கு, இங்க +10y இருக்கு. சோ ஆப்போசிட் சைன் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா y ய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். இங்க y எலிமினேட் பண்றதுக்கு இங்க 10 இருக்கு, இங்க என்ன இருக்கு 5. அப்ப என்ன பண்ணலாம்? 4th ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆகும்? 10y ஆ மாறும். சரியாமா? அப்ப ஈக்குவேஷன் 4 மேல எழுதலாம் சால்விங் 4 and 5. ஈக்குவேஷன் 4 and 5. அப்ப நாம 4th ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்றேன்? 2. which implies என்ன ஆகும்? 2 into 5x 10x minus 2 into 5y 10y is equal to 2 into 20 40. கரெக்ட்டா? இப்போ அடுத்ததா என்ன பண்றேன்? 5th ஈக்குவேஷன் as it is அப்படியே எழுதுறேன். சோ ஈக்குவேஷன் நம்பர் 5 now 15x plus 10y is equal to
135 ரைட் 135 இப்போ எழுதுறேன் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஆட் பண்ணாலே இங்க கேன்சல் ஆயிடும் சோ அதனால எதுக்கு என்ன மைனஸ் பிளஸ் இருக்கனால ஆட் பண்ணா போதும் அப்ப என்ன ஆகும் பாருங்க சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது 10x + 15x என்ன 15x என்ன 25x minus 10y plus 10y gets cancelled is equal to 135 plus 40 எவ்வளவு 175 கரெக்ட்டா இப்போ பாருங்க இப்போ x தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் சோ x கண்டுபிடிக்கணும் என்ன பண்றேன்னா இந்த 25 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 25 into x னா 25 மல்டிப்ளிகேஷன் இருக்கனால அத பக்கம் கொண்டு போனா it becomes division அப்ப என்ன ஆகும் x is equal to 175 by 25 இது டைரக்டாவே நம்ம 25 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் என்னன்னா 100 ல 4 times 4 into 25 100 அதுக்கு அப்புறம் 75 எத்தனை டைம் இருக்கு 3 times இருக்கு so 4 plus 3 7 அப்ப 125 சார் 25 725 சார் 175 therefore x is equal to 7 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு வேரியபிளுக்கு கிடைச்சிருச்சு which means x னா என்ன நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டோம்னா மொத்தம் 7 5 ரூபி நோட்ஸ் இருக்கு மொத்தம் எவ்வளவு 5 ரூபி நோட்ஸ் இருக்கு 7 நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் இருக்கு சரி இப்போ நமக்கு வந்து x கண்டுபிடிச்சாச்சு இதை யூஸ் பண்ணி நாம என்ன கண்டுபிடிக்கலாம் y கண்டுபிடிக்கலாமா சோ இது y எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க substituting x is equal to 7 in equation number 5 5 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 5 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாம் பண்றோம் பாருங்க substituting x is equal to 7 in equation 5 அப்ப என்ன ஆகும் 15 into x கரெக்ட்டா அப்ப 15 into 7 plus 10y is equal to 135 right இப்போ பாருங்க 15 into 7 என்ன ஆகும் so 7 into 10 வந்து 70 7 5 are 35 so answer என்ன 105 plus 10y is equal to 135 இப்போ என்ன ஆகும் பாருங்க இந்த 105 என்னது பிளஸ்ல இருக்கு சோ அந்த பக்கம் போனா it becomes minus so 10y is equal to 135 minus 105 what is 135 minus 105 5 minus 5 0 3 minus 0 3 so answer is 30 கரெக்ட்டா so 135 ல 105 minus பண்ணா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 30 இருக்கும் so இங்க என்ன இருக்கு 10y அப்ப என்ன ஆகும் பாருங்க இந்த 10y ல 10 மல்டிப்ளிகேஷன் இருக்கு so 10 into y so 10 ஆல் செட் பண்ணா நாம division ஆகும் so y is equal to 30 by 10 so 0 0 cancel ஆயிடும் 3 by 1 is 3 so y is equal to 3 புரிஞ்சுச்சா இப்போ பாருங்க நமக்கு வந்து x ஓட ஆன்சர் 7 கிடைச்சிருக்கு y ஓட ஆன்சர் 3 அப்ப என்ன அர்த்தம்னா 7 number of 5 rupee notes 3 number of 10 rupee notes so remaining நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்ன பண்ணனும் x யும் 3 யும் எடுத்து நம்ம எதுல பண்ணா ஈக்குவேஷன் நம்பர் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா we can find the value of z நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க ரேஸ் பண்ணிக்கலாம் சரியா பாருங்க substituting x is equal to 7 y is equal to 3 in equation 1 first equation என்ன டோட்டலா எல்லா நம்பர்ஸ் ஆஃப் நோட்ஸையும் நம்ம கரன்சிஸையும் ஆட் பண்ணா 12 மொத்தம் எவ்வளவு கரன்சிஸ் இருக்குன்னா 12 நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்கு சோ அதுல வந்து என்னன்னா அப்ப x plus y plus z is equal to 12 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா அப்ப 7 plus 3 plus z is equal to 12 that is 7 plus 3 10 so 10 plus z is equal to 12 therefore z is equal to 12 plus 10 அந்த சைடு வந்தா என்ன ஆகும் minus 10 so 12 minus 10 this is equal to 2 therefore z is equal to 2 னு ஆன்சர் கிடைக்கும் சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் கடைசியா நம்ம எடுத்தும்போது எப்படி எழுதணும்னா நம்ம ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா மொத்தம் நமக்கு வந்து x 7 கிடைக்குது y 3 கிடைக்குது z 2 கிடைக்குது நம்ம செக் பண்ணலாமா x ன்றது என்ன நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் ஏன்னா x நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் தான் நம்ம x னு வச்சோம் சோ அப்ப 7 into 5 இப்போ டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் 35 ரூபீஸ் இருக்கும் கரெக்ட்டா அப்ப 5 ரூபி நோட்ஸ் மட்டுமே 35 ரூபீஸ் ஆகுது அப்புறம் வந்து y என்னதுன்னா நம்பர் ஆஃப் 10 rupee notes so but எத்தனை 10 rupee note இருக்கு 3 so 3 into 10 so எவ்வளவு இருக்கும் rupees is 35 2 rupees 30 அப்ப 3 10 ரூபாய் சேர்ந்துச்சுனா 30 ரூபாய் இருக்கும் 7 5 ரூபாய் சேர்ந்தது நமக்கு வந்து 35 rupees கடைசி z என்னன்னா 2 which means 2 number of 20 rupee notes so 2 into 20 is equal to rupees 40 இப்போ டோட்டல் ஆட் பண்றோம் பாருங்க 5 plus 0 plus 0 5 தான் 3 plus 3 6 6 plus 4 10 அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னா எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ வந்து 105 நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு அதான் சொன்னாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் 12 நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருந்துச்சு அதோட டோட்டல் வேல்யூ என்ன 105 அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் லாஸ்ட் நம்ம வந்து இந்த செட் பண்றதுக்காக இது எழுதுனேன் நம்ம கடைசி ஆன்சர் எழுதும்போதுனா therefore
நீங்கள் x is equal to எழுதி எழுதினாலும் தப்பு இல்லை, இல்லைனா ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நான் சிம்பிளாக எழுதுறேன். therefore x is equal to 7. x-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்? number of 5 rupee notes, இல்லை number of 5 rupee currencies is equal to 7. அதே மாதிரி y, which means number of 10 rupee currencies is equal to 3, and z, number of 20 rupee currencies is equal to 2. சரியா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தது என்னன்னா லாஸ்ட் கொஸ்டின் எதுனா இந்த எக்ஸசைஸ் 3.1ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ண போறோம்னா வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 3.2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதை மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் நெக்ஸ்ட் 3.2 எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸசைஸ் நீங்கள் நிறைய டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.